ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் ஆதி. காச்சியா குட்டாவோட எபிசோடு 8 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரூடோ ஏதோ ஒரு இடத்துல வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்துட்டு செத்துட்டு தான் அவன் நினச்சிட்டு உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம என்ஜின் கேட்கும்போது என்னால் தான் அப்படி நடந்துச்சு. மேலேயும் சரி, ஸ்பியர்லேயும் சரி, இங்கே கீழேயும் சரி, எனக்காக யாரோ ஒருத்தங்க எனக்கு முன்னாடி வந்து உயிரை கொடுத்துட்ருக்காங்க. நினைக்கும் போதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படிமா சொல்ல, அதெல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்து என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி இன்ஜின் இப்போ அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, இன்னும் பார்த்தீங்கன்னா கிரீஸு சாவலை. பைப்பில் உயிரோட வந்துட்டு இருக்கான். பார்த்த உடனே நீ இன்னும் சாவலையா அப்படின்னு கேட்குறான். அம்பிட்டு ஆசையாடா உனக்கு விட்டா நீயே கொண்டு போலே அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே இருந்தவங்களாம் என்னை காப்பாற்றிட்டாங்க. இது இந்த பொண்ணோட பேர் தான் ஏஷா, இந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் காப்பாற்றல, நான் அந்தளவுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்ல, பார்த்தியா பொத்தி பொத்தி வளர்த்த பொருளை மேகலை, அதனால் அதுக்கு வெக்கம் விட்டு போகலை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எப்படி வெக்கப்படுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கலி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷை டைப்பான். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோலோக்கும் சரி ஏஷாக்கும் சரி நம்ம கிரீஸ் பார்த்தீங்கன்னா நான் நன்றி சொல்கிறவங்க நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ரூடோவுமே வந்துட்டு அவங்க டீஸ் பண்ணிகிட்டு இருக்க, என்னடா இதுக்கு தான் உட்காந்து ஒப்படைச்சிட்டு இருந்தேன் வெளியே அப்படி மாதிரி டீஸ் பண்ணேன். சரி நீங்கள் உயிர் பொழைச்சது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பின்னாடி யாரோ வந்துட்டு ஓ நீ தானே அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் யார் இவர் அப்படின்னு கேட்டால் இவர் தான் பாஸ் அப்படின்றாங்க. எது இவர் தான் பாஸா? இவர் தான் அந்த கிளீனர்ஸ்க்கான பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ப, எஸ் இவர் தான் கிளீனர்ஸ்க்கான பாஸ். அவரோட பேர் தான் ஆர்கா கார்வஸ். இவர் தான் இந்த கிளீனர்ஸோட பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ப்ரூடோவை பார்த்துட்டு நீ இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன், இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது கிளம்பிடுவேன்னு கேள்விப்பட்டேன், பட் இருந்தாலும் நீ இப்போ கிளீனர்ஸ்குள்ளே வந்துட்டு உன்னை நான் கிளீனர்ஸில் சேர்த்துக்கிறேன், வெல்கம் டு த கிளீனர்ஸ், நீ ஆஃபீஸ்க்கு வா, உனக்கு நான் யூனிஃபார்ம் தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. எங்களோட புது யூனிஃபார்மே வாங்கி போட்டு நீ பார்த்தீங்கன்னா ஸ்பியருக்கு போகிறேன்னு சொல்லதா கேள்விப்பட்டேன். ஸ்பியருக்கும் இந்த கிரவுண்டுக்கும் நடுவில் பார்டர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி தான் யாராக இருந்தாலும் அங்கேயும் போவாங்க இங்கேயும் வருவாங்க. மேலே ஸ்பியர்லேருந்து பல பேர் கீழே விழுவாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதா பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பற்றினா ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டு இருந்த ட்ராவலர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. இந்த ஸ்பியரில் மேலேருந்து கீழே வரவங்களையும் நான் நிறைய நாள் பார்த்துட்ருக்கேன், அதில் யாராவது ஒருத்தவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு பல காலமாக அதே இடத்துல இருந்துகிட்ருக்கா. மேலேருந்து கீழே வரவங்களெல்லாம் அவள் பற்றினா பார்த்துட்ருக்கா. அண்ட் அவள் சொல்லுவா நிறைய பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க, கீழேருந்து மேலே நிறைய பேர் ஈஸியாக போயிட்டு வராங்க அப்படிமா சொல்லியிருக்கா. ஸோ மேலே ஸ்பியருக்கும் கீழே இந்த கிரவுண்டுக்கும் அசால்ட்டாக போயிட்டு வர வழி அந்த பார்டரில் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. பட் அந்த பார்டரில் போன பெரும்பாலான நாட்கள் உயிரோடு இருந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதை போயிட்டு வர வழியுமே யாரோ ஒருத்தங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் யாரை நல்லா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க மேபி முடியும், ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ஆபத்து, கிட்டத்தட்ட அது தற்கொலைக்கு சமம், நீ கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஜின் வந்து என்ன பார்த்துட்டு பாரா யூனிஃபார்ம் சூப்பராக இருக்குது, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூடை வந்துட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்ல, ஃபோலோவும் வந்துட்டு டே இப்படியே ஒன்றா போக முடியாதடா, நீ போனா செத்துரு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போய் ஏற்றிரு அப்படி சொல்ல, இன்ஜின் வந்து கொஞ்ச நேரம் கம்முனிரு, இப்போலாம் நீ போனா கண்டிப்பாக செத்துருவேன், ஃபஸ்ட் ஒன் ட்ரைனிங் எடுத்து அதுக்குலாம் ஒரு டைம் இருக்குது, அவசரப்பட்டு இப்போ போனேன்னா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் நீ அங்கே போனேன்னா அந்த ரைடர்ஸுமே வந்துடுவானுங்கன்னு சொல்ல, ரைடர்ஸா ஆமாம் அவனுங்களால் எப்படி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல, நல்லவங்க தான் எப்போவுமே அவங்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க, கெட்டவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கும் இந்த மாதிரி கிளீனர்ஸ்க்கான பவர் இருக்குது, அவங்களாம் அவங்க பொருளை மோசமாக ட்ரீட் பண்ணாலும் அவங்ககிட்டயே அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் கெட்டவங்களாம் அவங்க பொருளை பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரூடை பற்றியா நினச்சிட்டு இப்போ உள்ளே போயிட்டு இருக்கான். உள்ளே போய் ரூமில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஒரு அடிக்குதே அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. அங்கே தான் ரியோ வந்துடுறா. ரியோ வந்து வானோட ஹெட் குவார்ட்டர்ஸை சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. ஜிம்மு கேண்டீனு டாய்லெட்டுன்னு எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நீ ஸ்வீட் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்வீட்டெல்லாம் மேலே பணக்காரங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எங்ககிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஸ்வீட்டா, பணக்காரங்க சாப்பாடை நான் சாப்பிட போகிறேனா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிட்றா. இந்த இடத்துல கிராப்ஸ்லாம் எதுவும் பெருசாக விளையாது, அதனால் வியாண்டஸ்ன்னு சொல்லப்படுறவங்கள ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்கான். என்ஜின் முன்னாடி வான் பண்ணிடுறாரு, ட்ரக்ஸை விட இது அதிக அடிக்ட் வரா, பார்த்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை எடுத்து வாயில் போட்டுறான். போட்டால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கடாடே இதை சாப்பிட போகிறாடா அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் லப்புன்னு போட்டுட்ருக்கான். சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தை பையன் மாதிரி ஒருத்தன் வாயில் நிப்பில் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். யாரா அவன் எவன் வந்து பையன் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ரூட பார்க்க, ஸ்வீட்டுக்கு வந்திருக்கானோ, ஸ்வீட் மேலாம் கை வச்சனா கொண்டு வேண்டாம் உன்னையா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. பரவாயில்ல இதை மட்டும் வச்சுக்கோன்னு ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் எடுத்து கொடுக்குறான். அந்த பக்கத்தில் இருக்கிறவனை பிடிச்சி அந்த குழந்தை பையனை உட்கார வைக்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரூட வந்துட்டு மொத்த ஸ்வீட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். முன்னாடியே ஒரு சீன் ஆக்சுவலி வந்துச்சு, நம்ம ஜான்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது உள்ள
உள்ளுக்குள்ளேருந்து ரூம்லேருந்து ஏதோ ஒன்று வெளியே வர மாதிரி அவனுக்கு ஒரு பார்த்துட்டு இருந்துச்சு. யாரான்னு பார்த்தா நம்ம ரூடோ தான். நிறைய ஸ்வீட்டை தின்னு சும்மா மாதிரி வளர்ந்து கிடப்பான். அவன் ரூமை விட்டு வெளியே வரது கஷ்டப்பட்டு தான் அதை காட்டியிருப்பாங்க. அவன் ரூமை விட்டு வெளியே வர கஷ்டப்பட்டு இருப்பான். அந்த சீனை தான் முன்ன காட்டியிருப்பாங்க. உப்புன்னு இருந்தவன் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இழைச்சிருவான். இது புறா நடந்துச்சு. சரி அப்படியே நடந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ட்ரைனிங் போயிட்டுருக்கு. உன்னோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு கத்தியை கொடுத்து யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. என்னடா நிறைய ஸ்வீட் சாப்பிட்டனால உன் பவர் வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்கா என்ன சொல்கிறாரு, நீ வந்துட்டு இந்த பொருட்களை யூஸ் பண்ணாத, உடஞ்சி போனால் குப்பையில் தூக்கி போட்ட பொருட்களை யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய கொப்பை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணுறா. ஏன் அவனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. ஒரு 2-3 ஆப்ஜெக்ட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ உன்னோட பொருள் வந்துட்டு நார்மலான பொருளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே யூஸ் பண்ணி தூக்கி போடப்பட்ட குப்பைகளில் இருக்கிற நல்ல விஷயத்தை நீ வெளியே கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூடோவை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 3 ஆப்ஜெக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ரூடோவோட உடம்பு தாங்கலை. அவன் மூக்கிலேருந்து திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புரிஞ்சுடாடே 3 ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நல்லா ஆக்கியன்னு நினச்சேன், மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 3 ஆப்ஜெக்ட் தான் உன் லிமிட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ 3 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உன்னோட பவர் வந்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணி தூக்கி போடப்படுற பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி உன்னால் அதை திரும்ப உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கே தான் ஜான்கா யோசிக்கிறாரு, இவனுக்கு இது லிமிட் இருக்குது, இவன் பாடியவே அது பாதிக்குது, ஒருவேளை இதுக்கும் அந்த சீரீஸ்க்கும் எதனா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் ஏன் சாம்பல் ஆகலை அப்படின்னு ரூடோ கேட்குறான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைட் கிரீஸோட அந்த டாலிஸ்மான்லாம் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சாம்பலாக மாறிடும். பட் இது ஏன் சாம்பலாக மாறலை அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அந்த பொருட்கள் ஆல்ரெடி அதோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் நம்ம ரூடோ யூஸ் பண்ணுற பொருள்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஏன் இந்த மாதிரி சாம்பல் ஆகுதுன்னா அதை வந்துட்டு சோல் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரூடோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் எடுத்து அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக ஸ்பீடப் பண்ண வைக்கிறான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு. அந்த பொருட்கள் எடுத்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவன் ரேப்பிட் ஸ்பீட் பண்ணுறதுனால அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வயசாகிடுது. அதோட சோல் ஏஜிங் ஆகி அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பலாக மாறிடுது. ஒரு பொருட்களுக்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்குது அப்படின்னு இல்லை, அதோட லிமிட்டையும் மீறி பார்த்தீங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவன் அதை கொண்டு வந்துடுறான். அப்படி கொண்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனால் யூஸ் இல்லைல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருது. ஸோ ரூடோ வந்துட்டு சேஃபான உடனே பொருட்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரூடோ தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கினா. ஸோ அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆன உடனே அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல அவன் இதை சும்மா தான் உருவாக்கினான். வாண்டடாக ஃபுல்லாக ஏதோ பர்பஸ்ஃபுல்லாக ஆபத்து டைம்லலாம் உருவாக்கல. மற்ற டைம்லலாம் ஆபத்தில் உருவாக்குனதுனால அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகி இது சாம்பல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இதை அவன் சும்மா உருவாக்குறதுனால பாசிபிளி அது சாம்பல் ஆகாமல் இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கற்றுக்கிட்டு நிறையவே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எவனோ இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் இருட்டு ரூமில். ஜாபரும் கூட அந்த இன்னொரு பொண்ணு இங்கே வராங்க. இவனை தான் பாஸ் அப்படின்றாங்க. ஸோ இவன் தான் பைபிள் அந்த ரைடர்ஸ்க்கு பாஸாக இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் டெசர்ட்டு, ரைடர்ஸ், கிளீனர்ஸ், பார்டர் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரீஸ் வாட்ச்மேன் சீரீஸ் அப்படின்றான். சொல்லிவிட்டு அவன் கையை ரிவீல் பண்ணுறாங்க. அவங்ககிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோ கையில் இந்த க்ளவுஸில் இந்த சிம்பிள் இங்கேயுமே இருக்குது. இதுதான் அந்த சீரீஸோட சிம்பிள். ஸோ சீரீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அது சொன்னால் கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆகிடும். முடிஞ்சால் நான் அதை தனி வீடியோவில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் ஸ்பாய்லர் அலர்ட்டோட. அவள் தான் கைஸ் இந்த எபிசோடில் நான் சொல்ல வந்தது. இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு எபிசோட் 9ல் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய். மறக்காம லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த எபிசோடு எப்போ இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.